In this video, I'm going to talk about my 3 months of Rapido bike experience in Bangalore. ஸோ இதில் என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறேன். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா நியூ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடச்சிது. நிறைய கஸ்டமர்ஸ்கிட்ட பேசும்போது ரியல் லைஃப் ப்ராக்டிக்கல் லேர்னிங், ரியல் லைஃப் ப்ராக்டிக்கல் இன்ஃபர்மேஷன், அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆல் ஏஜ் குரூப், ஃப்ரம் ஆல் ஒர்க்கிங் கிளாஸ் அண்ட் ஆல் தட் சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் குட். அப்புறம் சில ஃப்ரைட்டனிங் ஸ்கேரி எக்ஸ்பீரியன்ஸஸும் இருந்துச்சு. அதை கோ த்ரூ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதுலேருந்து வெளியே வரும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அப்புறம் ப்ராக்டிக்கல் டேர்ம்ஸில் புதுசாக ரேப்பிடோ பைக் ஓட்டலாமா அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கவங்களுக்கு சொல்லணுன்னா, ரேப்பிடோ பைக் ஓட்டணுன்னா நம்ம ஒரு டீசெண்டாக ஃபுல் டைம் ஓட்டினோன்னா ஒரு 750 to 1000 அந்த மாதிரி தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. இன்கம் 750 அந்த ரேஞ்ச் தான் பண்ண முடிஞ்சுது. ஈவன் ஃபுல் டைம் ஓட்டியும். ஏன்னா 1200 நான் பண்ணேன்னு சொல்லுவாங்க, அது ரெவென்யூ. அதில் நம்ம பெட்ரோல் காஸ்ட்டு, நம்ம சாப்பாட்டு செலவு இதெல்லாம் மைனஸ் பண்ணோன்னா ஒரு 700 750 இந்த ரேஞ்ச் தான் வந்துச்சு ஃபுல் டைம். பார்ட் டைம் ஓட்டினா அதில் பாதி தான் வரும். இதில் பெட்டராக ஓட்டணும் அப்படின்னா டே டைம் பெஸ்ட்டு, ஆஃபீஸ் டைம், மார்னிங் ஈவினிங் பிஸி ஏரியாஸ் டார்கெட் பண்ணோம்னா பெட்ரு. நான் இனிஷியலாக நைட் தான் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்ச நாள் ஓட்டிட்டனால டிராஃபிக்கில் ஓட்ட முடியலன்ட்டு. அப்புறம் என்டையர் நைட் டைம் ஓட்டி பார்த்தேன். லைக் 9 PM ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் 5 AM. அது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. நைட் டைமில் எனக்கு மேஜர் இஷ்யூஸ் வரல, ஆஸ் லாங் அஸ் ஐ ஸ்டேட் இன்சைட் தி சிட்டி ஏரியா லைக் ஒயிட்ஃபீல்ட், மார்த்தலி, மெஜஸ்டிக் இந்த மாதிரி மெயின் சிட்டி ஏரியாஸில். பெங்களூரில் ஓரளவுக்கு போலீஸோடைய ப்ரெசன்ஸ் என்டையர் சிட்டியில் இருந்துச்சு. தட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். அப்புறம் ஸ்ட்ரீட் டாக்ஸுடைய ப்ரெசன்ஸும் கொஞ்சம் ஸ்கேரியாக இருந்துச்சு. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 20 to 50 ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஒரே இடத்துல இருக்கும். அங்கே வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம மட்டும் தனியாக வேறு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது தனியாக தான் வருவோம். பட் லக்கிலி எனக்கு ஒன்றும் ஆகலை. பட் எல்லாேருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்ல முடியாது. அப்புறம் ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் ட்ரங்கர்ட்ஸ் மாதிரி வருவாங்க. வண்டியில் உட்காந்துட்டு 1 hour டிரைவ்னு வச்சுக்கோங்க, உட்காந்து ஆடிட்டே இருப்பாங்க. அவங்க கீழே உட்காந்துருவாங்க, விழுந்துருவாங்களோ நமக்கு பயமாக இருக்கும். ஒரு சில கஸ்டமர்ஸ் நல்லா லிக்வர் நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் நல்லா பேசுவாங்க. சரி பாவம் பார்த்து நம்ம ட்ராப் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு உட்காந்ததுக்கப்புறம் ரெகுலர் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவாங்க. ஒரு டைம் அந்த மாதிரி ஆகி ட்ரிபிள்ஸ் உட்கார வச்சு அவங்கள ட்ராப் பண்ணி அவங்க நடம் பிடிச்சி 2-3 kilometers ஓட்ட வச்சுட்டாங்க. அவங்கள விட்டுட்டு பணத்தை வாங்காமல் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். அந்த இடத்துல க்ரைம் சினாரியோ தான் ஆகிடக்கூடாதுன்னு பயந்துட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க குடிச்சிட்டு குடிபோதையில் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேரி எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணி பார்த்தேன் ரேப்பிடோவில். நீங்கள் அந்த மாதிரி டைம்ஸில் போலீஸை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் போலீஸை கூப்பிட்டு போலீஸ் அந்த இடத்துக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்குள்ளே அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஆன்சர்ஸுக்கெல்லாம் பதிலே இல்லை. ரேப்பிடோவாகட்டும், யூபர் ஆகட்டும், என்ன ஆப் ஆகட்டும், நைட் டைம் சேஃப்டி டிரைவர்ஸ்க்கு அவங்களே தான் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிரைவர் சைடு இப்போது டிரைவர்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க, கஸ்டமர்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கான்னா அந்த சைடும் இருக்குது தான். பட் கஸ்டமர்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்ஸில் அவங்க ஆப் யூஸ் பண்ணும்போது டிரைவர் ஏதாவது உங்களுக்கு சிரமம் கொடுக்குறாரு அந்த மாதிரி கண்டினியூஸாக கேட்குறாங்க கஸ்டமர்கிட்ட. அதே மாதிரி கஸ்டமர்ஸ்னால டிரைவர்ஸ்க்கு ப்ராப்ளம் வருதா அப்படிங்கிறத எந்த ஆப்புமே கேட்ட மாதிரி எனக்கு தெரில. யூபர் கேட்குது, பட் கேட்குறதோடு நிறுத்திக்குது. அதுக்கு மேலே அது இப்போ நான் டிராஃபிக்கில் ரொம்ப நேரம் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், யூபர் கேட்கும் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளமானு கேட்கும். இல்லை ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ணுற பிளேஸை விட சில கஸ்டமர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, நைட் டைம் கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. சரி நம்மளும் பாவம் பார்த்து ஒரு 100 மீட்டர் தரேன் அப்படின்னு சில டைம் கொஞ்சம் தள்ளி போய் ட்ராப் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் யூபர் கேட்கும், இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது இஷ்யூவா ஆர் ஓகேன்னு கேட்கும். நம்ம ஓகேன்னு கொடுக்குறோம். எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ நான் ஓகே இல்லை அங்கே எதாவது ப்ராப்ளம்னா யூபர் அங்கே ஆள் அனுப்ப போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஏதோ என்ன சொல்கிறது, ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ யூபர் மட்டும் ரேப்பிடோ 2 ஆப்பும் யூஸ் பண்ணேன் சைமில்டேனியஸாக. என்னுடைய பெஸ்ட் டேஸில் நான் மேக்ஸிமம் ஒரு 1000 rupees பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
நைட் டைம்ஸில் தான் என்னுடைய பெஸ்ட் டைம், லைக் 9 PM to மார்னிங் 5 AM கண்டினியூஸாக சிட்டிக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருந்தா. இதுதான் என்னுடைய ரேப்பிடோ எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுட்டு டெலிவரி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ட்ரை பண்ணேன். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அதில் ஓவர் எஃபர்ட் இருந்துச்சு. ஒரு டைம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே போய் பைக் பார்க் பண்ண போனால் அந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடி இருக்கிற செக்யூரிட்டி இங்கே நிறுத்தாது அங்கே நிறுத்தாது. அதுக்கே எனக்கு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு பைக்கு நிறுத்துறதுக்கு. என் பைக் வேறு கொஞ்சம் ஹெவி, அதை தள்ளி நிறுத்துறதுக்கே எனக்கு டைம் ஆகிடுச்சு. அப்புறம் உள்ளே போனால் அங்கே ஒரு 45 மினிட்ஸ் வெயிட்டிங். அப்புறம் அங்கேருந்து கஸ்டமர் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸோ 2 கிலோமீட்டர்ஸ் தான், பட் ஹெவி டிராஃபிக். ஸோ ரெஸ்டாரண்ட்லேருந்து கஸ்டமர் பிளேஸுக்கு போகிறக்கு ரஃபாக எனக்கு ஒரு 25 to 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு டிராஃபிக் ஜாமில். போயிட்டு கஸ்டமர் பிளேஸில் ஏதோ 10th ஃப்ளோரோ 15th ஃப்ளோரோ ஏதோ இருக்கிறாரு. பைக்கை வந்து அந்த கேட்டட் கம்யூனிட்டி உள்ளே விட மாட்டேன்ட்டான், வெளியே தான் நிறுத்தணுன்ட்டான். ஸோ வெளியே நிறுத்தி அங்கேருந்து அந்த லிஃப்ட் இருக்கிற இடம் வரைக்கும் நடக்கிறக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃபாராக இருந்தது. நடந்து மேலே கொண்டே கொடுத்தேன். கஸ்டமர் வாங்கினார், கரெக்டாக பே பண்ணார். அந்த அமௌண்ட் என்னவோ அது மட்டும் பே பண்ணார், அவ்வளோதான். அப்புறம் வந்தாச்சு. ஸோ பார்த்தேன், இது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எஃபர்ட் போட்டு அதில் எனக்கு ஒரு 40 rupees வந்து ரெவன்யூ தான் வந்துச்சு. அந்த ரெவன்யூலாம் என்னுடைய பெட்ரோல் செலவு, என்னுடைய டைமிங்க்கெல்லாம் அதை வந்து ஒர்த்து கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஃபுட் டெலிவரியை. ஸோ இதுதான் சிச்சுவேஷன். ஐ மீன் இட்ஸ் நாட் ஸோ குட். லைக் ஏதோ இவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. கிக் ஒர்க்கிங் ஸ்பேஸ் இஸ் டெஃபினெட்லி வெரி டஃப் ஸ்பேஸ். ஐ திங்க் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் கேன் பி தேர். கவர்மெண்ட் இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, கிக் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சிட்டிஸில் அட்லீஸ்ட் ஒரு 10 பிளேசஸ்லையாவது கிக் ஒர்க்கர்ஸ்க்குனே, லைக் ரேப்பிடோ, ஸ்விக்கி, யூபர் டிரைவர்ஸ்க்குனே தனியாக கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு டீ ஷாப்ஸே வைக்கலாம். அங்கே ஃப்ரீ வாட்டர் கொடுக்கலாம், ட்ரிங்கிங் வாட்டர், ஃப்ரீ டாய்லெட்ஸ் வந்து வைக்கலாம். ஸோ தட் பெங்களூரில் அட்லீஸ்ட் ஒரு 10 லொக்கேஷன்ஸ்லேயே அது இருக்கலாம். இதெல்லாம் பண்ணாமல் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஐ மீன் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் இட்ஸ் வெரி டஃப் ஒர்க் ஆல்சோ. ஏன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு சில டைம் கூட இப்போ ரேப்பிடோ பைக் ஓட்டுறப்போ எல்லாம் சில டைம் கஸ்டமர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக சொல்லுவாங்க. ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் பாசிபிள் அப்படிம்பாங்க. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்ட்டு நம்மளை புஷ் பண்ணுவாங்க. தேட்ஸ் ஆல்சோ நான் ரொம்ப ரூடுன்னு ஃபீல் பண்ணேன். நம்ம கிடைக்கிற அந்த ஒரு 120 ரூபா ரைடுன்னு வச்சுக்கோங்க ரெவென்யூ, அது அப்ராக்சிமேட்லி 40 மினிட்ஸ் இருக்குதுன்னு வைங்க. 40 மினிட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணால் நமக்கு என்ன அதில் ரெவென்யூவில் செலவெல்லாம் போக மீறி போனால் 30 ரூபா 40 ரூபா மேபி ப்ராஃபிட் கிடைக்கலாம். அதுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கிக் ஒர்க் as far as ரேப்பிடோ பைக் ஒர்க் இஸ் கன்சர்ன்ட், இதெல்லாம் தான் சேலஞ்சஸ். அண்ட் கவர்மெண்ட் ஹேஸ் டு ஸ்டெப் இன் அண்ட் டூ சம் வெல்ஃபேர். அண்ட் கஸ்டமர்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக போங்கன்னு சொல்கிறது, அப்புறம் குடிச்சிட்டு வந்துட்டு டிரைவர்ஸுக்கு டிஃபிகல்ட்டிஸ் கொடுக்கறது, இதெல்லாம் ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணி இம்மிடியேட்டாக அதுக்கு ஹெல்ப் கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட் மெக்கானிசம் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ண, அதுக்கு ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் மெக்கானிசம் இருக்கணும். ஒரு எமர்ஜென்சி காலிங் நம்பர், லைக் அது வந்து அதில் வந்து இந்த மாதிரி ஆப்பில் பணம் சம்பாதிக்கிற கம்பெனிஸும் இன்வெஸ்ட் பண்ணும். லைக் ரேப்பிடோ, யூபர், இவங்கெல்லாம் சேர்ந்து கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இது எமர்ஜென்சி கால் சப்போர்ட் அந்த மாதிரி ஒரு டீம் அவங்க செட்டப் பண்ணலாம். அதில் மேபி ஒரு த்ரூ அவுட் இந்தியா ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணால் கூட போதும். 24 hours 12 hours ஷிஃப்ட் அல்லது 8 hours ஷிஃப்டில் இன்ட்டு 3 போட்டு ஒரு 30 பேர் பெர் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா கூட போதும். ப்ராப்பராக அவங்க கவர்மெண்ட் இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து லொக்காலிட்டியிலேருந்து இந்த ஒரு எமர்ஜென்சி கால் நம்பருக்கு ரைடர் கூப்பிட்றாரு அப்படின்னா, ரைடர் ஆர் கஸ்டமர் ஃபார் தட் சேக், அவங்க ப்ராப்பராக அங்கே பெஸ்ட் பாசிபிள் ஹெல்ப் ஃபிசிக்கலாக என்ன கிடைக்குங்கிறத அவங்க கோஆர்டினேட் பண்ணும். அந்த மாதிரி பண்ணால் பரவாயில்ல. அதை விட்டு நீங்களே போலீஸை கால் பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்தியாவில் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். நம்ம ஒரு கஷ்டத்தை கோத்ரூ பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு அங்கே போலீஸை வந்து கால் பண்ணோன்னா மொபைல் ஃபோன் எடுத்து டயல் பண்ணோம்ல, அதுக்கு முடியுமான்னு கூட அந்த சுச்சுவேஷன்ஸில் தெரியாது. அதுதான் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிஸ் ஆஃப்
My own Rapido bike driving in Bengaluru for about 3 months.